இந்த படத்தை நீங்க பார்த்தீர்கள், உங்களுக்கு புரிய வரும் எந்த அளவில் அந்த சின்ன சின்ன குழந்தைகள் காலை 5:30 மணி அளவில் நடுரோட்டில் நிறுத்தப்பட்டு அந்த குழந்தைகள் தங்கியிருக்கக்கூடிய அந்த மசூதி, அந்த மதர்சாவை இடிச்சிருக்கிறது இந்த நாட்டு அரசாங்கம். ஹுசைன் மேவாத் ஹரியானாவை சார்ந்த நபர். இவரும் இந்த மசூதிக்கு அருகே இருக்கக்கூடிய ஒரு குடிசையில் இருந்திருக்கிறார். அவருடைய குடிசையும் குடும்பத்துடன் வெளியேற சொல்லி அங்கே இடிச்சிருக்கிறார்கள். ஊடகம், கார்ப்பரேட், அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக, அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள். வணக்கம். பிரைம் மினிஸ்டர் மோடி இந்த நாட்டு வரலாற்றையே மாற்ற பார்க்கிறார். பிரைம் மினிஸ்டர் மோடி இந்த நாட்டை ஹிந்து ராஷ்டிரமாக அறிவிக்க பார்க்கிறார். பிரைம் மினிஸ்டர் மோடி இந்த நாட்டின் அடையாளத்தை, செக்யுலரிசத்தை அழித்துவிட்டு ஹிந்து என்கிற அடையாளம், ஆர்எஸ்எஸ் என்கிற அடையாளம், விஸ்வ ஹிந்து பரிஷத் என்கிற அடையாளத்தை திணிக்க பார்க்கிறார். இந்த கேள்விக்கான அர்த்தம் என்ன? என் கையில் இருக்கக்கூடிய இந்த ஒரே ஒரு காகிதத்தை மட்டும் பாருங்கள். இந்த காகிதம் சாதாரணமான காகிதம் கிடையாது. இந்த காகிதத்தை வைத்து 700 ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஒரு மசூதியை இந்த நாட்டு தலைநகரமான டெல்லியில் மெஹரோலி என்கிற இடத்தில் 10 நிமிடம், வெறும் 10 நிமிடத்தில் அந்த மசூதியை இடித்து தள்ளிவிட்டார்கள். 700 ஆண்டுகள் பழமை வாய்ந்த இந்த மசூதியை இடிச்சு தள்ளிய போது எந்த விதமான விளக்கமும் எந்த விதமான அவகாசமும் கொடுக்கவில்லை. மசூதிக்குள்ள வைத்திருந்த அந்த குரான் ஷரீஃபாக இருக்கட்டும், அங்க படிக்கக்கூடிய மதர்சாவில் படிக்கக்கூடிய குழந்தைகள், அவர்களுடைய பள்ளி புஸ்தகங்களாக இருக்கட்டும், அந்த குழந்தைகளுடைய பொருட்களாக இருக்கட்டும், எதையுமே எடுக்கக்கூட நேரம் கொடுக்கவில்லை. டெல்லியில் பனி பெய்து கொண்டிருக்கிறது, குளிர்காலம். காலை 5:30 மணி அளவில் ஒரு 10-12 போலீசார்களை வைத்து அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள் போயிருக்கிறார்கள். இது போன்ற ஒரு சிட்டையை கொடுத்து அடுத்த 10 நிமிடத்தில் புல்டோசர் வரப்போகிறது, உடனடியாக கிளம்பிவிடுங்கள் என்று மிரட்டியிருக்கிறார்கள். அரை தூக்கத்தில் இருக்கக்கூடிய அங்க இருக்கக்கூடிய நபர்கள், அது மொலானாவாக இருக்கட்டும், அங்க இருக்கக்கூடிய சின்ன சின்ன குழந்தைகளாக இருக்கட்டும், இந்த அனைத்து நபர்களுமே அங்கிருந்து விரட்டப்பட்டிருக்கிறார்கள். அடுத்த ஒரு சில மணி நேரங்கள் வரை எந்த மீடியா ஹவுசஸுக்குமே, எந்த ஆக்டிவிஸ்டுமே, யாருமே அந்த இடத்திற்கு அக்கம்பக்கத்தில் கூட போக முடியவில்லை. அந்த இடத்தை தரமட்டமாக்கும் வரை அந்த இடத்தில் யாருக்குமே அனுமதி கிடைக்கவில்லை. இந்த விஷயத்தை பற்றி நான் மிகவும் ஆழமாக பேச போகிறேன். ஆனால் AIMIM உடைய சீஃப் அசசுத்தீன் ஓவைசி அவர்கள் இதே போன்ற கேள்வியை நேற்று பார்லிமெண்ட்டிலிருந்து கேட்டிருக்கிறார். பட்ஜெட் செஷனும் போது அவர் பேச தொடங்கிய போது அவர் நாவிலிருந்து வந்த முதல் வார்த்தை, PM மோடி हिंदू राष्ट्र का इतिहास लिखना चाहते हैं. பிரைம் மினிஸ்டர் மோடி ஹிந்து ராஷ்டிராவின் வரலாற்றை எழுத பார்க்கிறார். இந்த நாட்டின் செக்யுலர் ஐடென்டிட்டியை அழிக்க பார்க்கிறார் பிரைம் மினிஸ்டர் மோடி. ஓவைசி ஆக்ரோஷத்துடன் நேரடியாக பிரைம் மினிஸ்டர் மோடியை சுட்டிக்காட்டி நேரடியாக பிரைம் மினிஸ்டர் மோடி மீது பல்வேறு கேள்விகளை பேச தொடங்கும் போது அவர் பேசிய முதல் வார்த்தை, பிரதான் மந்திரி நஹி பூஜாரி சம்ராட் ஹை. இவர் பிரைம் மினிஸ்டர் கிடையாது, இவர் பூஜாரி, பூஜாரியுடைய கிங், கடவுள் என்று எடுத்து காட்டியிருக்கிறார். ஓவைசி அங்க மட்டும் நிற்கவில்லை. केंद्र की सरकार और PM मोदी हर मस्जिद को छीनना चाहते हैं, PM इतिहास लिखना चाहते हैं. மத்தியில் இருக்கக்கூடிய அரசாங்கம், பிரைம் மினிஸ்டர் மோடி இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மசூதியையும் அழிக்க பார்க்கிறார்கள். இந்த நாட்டில் இருக்கக்கூடிய எங்களுடைய அடையாளத்தை, இஸ்லாமிய அடையாளத்தையே நசுக்க பார்க்கிறார்கள். विपक्ष की पार्टियां अपने सेक्युलर होने का दावा करती हैं, लेकिन 6 दिसंबर के बारे में बात नहीं करना चाहती, हिम्मत ही नहीं है. எதிர்க்கட்சிகள் அனைவருமே நாங்க செக்யுலர், நாங்க செக்யுலர், இந்த நாட்டில் அனைத்து மதங்களுக்குமே உரிமை இருக்கிறது என்று எடுத்துக்காட்டி வருகிறார்கள், பேசி வருகிறார்கள். ஆனால் இந்த எதிர்க்கட்சிகளில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி கூட டிசம்பர் 6ஆம் தேதி நடந்த அந்த அசம்பாவித்தை பற்றி, பாபரி மஸ்ஜித் அந்த நிலையை பற்றி பேசுவதற்கு தயாராகவில்லை. அவர்களிடம் தைரியம் கூட இல்லை என்று கூறியிருக்கிறார். எவ்வளவு கடுமையான விஷயங்கள் என்று நீங்க பாருங்கள்.
நான் இதிகாசத்தை படிக்கும் போது மொஹஞ்சோதாரோடைய சிலையை பார்த்தேன். அதே போன்ற உருவத்தை தான் இன்னைக்கு பிரைம் மினிஸ்டர் மோடி வடிவமாக பார்த்து கொண்டிருக்கிறேன். அதாவது ஒரு ராஜா, அந்த ராஜா என்ன நினைக்கிறாரோ அதை மக்கள் மீது திணிக்கக்கூடிய வேலையை அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். मोदी हिंदू राष्ट्र का इतिहास लिखना चाहते हैं. उन्होंने राम जन्मभूमि विवाद पर बोलते हुए कहा कि 22 जनवरी राम मंदिर प्राण प्रतिष्ठा के दिन बुनियाद 6 दिसंबर 1952 में रख दी गई थी. இந்த ராமர் கோவிலின் திறப்பு விழாவை நீங்க சந்தோஷமாக கொண்டாடி வருகிறீர்களோ, பிரான் பிரதிஷ்டா என்கிற பெயரில் இந்த பாபரி மஸ்ஜிதில் இறந்த அந்த 500 நபர்களுடைய சவங்களுக்கு மீது நீங்க கோவிலை கட்டியிருக்கிறீர்களோ, அதற்கான அடித்தள விழா 6 டிசம்பர் 1992ஆம் ஆண்டு எழுதப்பட்டது. இந்த அளவில் ஆவேசமாக பேசிய ஓவைசி அவர்கள் 600 வருடங்களுக்கு முன்பு கட்டப்பட்ட ஒரு மசூதியை பற்றியும் பேசினார். அதை பற்றி தான் இந்த நோட்டீஸ் கொடுக்கப்பட்டது. இன்னைக்கு அந்த மசூதி டெல்லியில் கிடையாது. அதை புல்டோசரை வைத்து நசுக்கி விட்டார்கள், புல்டோசரை வைத்து இடித்து விட்டார்கள். என்ன நடந்தது அதையும் நீங்க பாருங்கள். கிட்டத்தட்ட 10 to 18 வயது உட்பட்ட பல்வேறு குழந்தைகள் இந்த மசூதியில் இருக்கக்கூடிய மதர்சாவில் படித்து வருகிறார்கள். இந்த ஒட்டுமொத்த விவகாரத்தை நீங்க ஒவ்வொன்றாக பாருங்கள். DDA, Delhi Development Authority, DDA demolishes century-old masjid, madrasa and graves in Delhi, Mehroli. கிரேவ்ஸ் அதாவது மயானக்கரை, மயானக்கரையை கூட இவர்கள் விட்டு வைக்கவில்லை. அங்கே இருக்கக்கூடிய எலும்புக்கூடுகளை கூட புல்டோசரை வைத்து நோண்டி இருக்கிறார்கள். அப்போ எந்த அளவில் இந்த நாட்டில் ஹிந்து ராஷ்டிராவாக கொண்டு வருவதற்கு வெறிகொண்டு அலைந்து கொண்டிருக்கிறது இந்த நாட்டு அரசாங்கம். எந்த அளவில் இந்த நாட்டில் இதிகாசத்தை, வரலாற்றை எழுத பார்க்கிறார் பிரைம் மினிஸ்டர் மோடி. இந்த கேள்வி எழுப்பிய ஓவைசி, அதற்கு பின் இந்த புல்டோசர் ஆக்ட், இதையும் நீங்கள் பார்க்க வேண்டும். பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் இதற்கான காட்சிகளை நீங்கள் பார்க்கிறீர்கள். 700 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட இந்த மசூதி இன்னைக்கு அங்கே போலீஸ் பேரிகேடிங்களை போட்டு தரைமட்டமாக்கிவிட்டது இந்த நாட்டு அரசாங்கம். Century-old mosque once stood inside Delhi's Mehroli. There is now a flat patch and land barricaded by Delhi Development Authorities. ஒரு காலகட்டத்தில் அழகான மசூதி இருந்த இடத்தில் இன்னைக்கு டெல்லி டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி டெவலப்மெண்ட் என்கிற பெயரில் அந்த இடத்தை தரமட்டமாக்கி விட்டார்கள். மஸ்ஜித் அகுஞ்சி, மதர்சா பஹருல் அமூல், இந்த இரண்டுமே அந்த இடத்தில் இருந்திருக்கிறது. இந்த இடத்தில் கிரேவ்யார்டும் இருந்திருக்கிறது, அதாவது மயானக்கரையும் இருந்திருக்கிறது. 31ஆம் தேதி ஜனவரி மாதத்தில் என்ன நடந்தது என்று அதை நீங்க பாருங்கள். இமாம் ஜாகிர் ஹுசைன் அவர்கள் கூறும்போது வக்ஃப் போர்டு இந்த மசூதியை பாதுகாத்து வருகிறது. 13 வருடங்களுக்கு முன்பு இந்த மசூதியை இடிப்பதற்காக இன்னொரு பெட்டிஷனும் போடப்பட்டது. அதை நாங்கள் கோர்ட்டுக்கு போய் அந்த அனைத்து விஷயத்தையுமே சேலஞ்ச் செய்து எங்கள் பக்கம் சாதகமாக அந்த தீர்ப்பு வந்திருக்கிறது. அந்த காகிதங்கள் அனைத்துமே எங்களிடம் இருக்கிறது. 31ஆம் தேதி ஜனவரி மாதம் DDA அத்தாரிட்டியை சார்ந்த நபர்கள் காலை 5:30 மணி அளவில் வந்தார்கள். திடீரென்று வந்தார்கள். அதற்கு முன்பு எந்த விதமான நோட்டிஃபிகேஷனும் எங்களுக்கு கொடுக்கப்படவில்லை. குழந்தைகள், சின்ன சின்ன குழந்தைகள் மதர்சாவில் உறங்கிக் கொண்டிருந்தார்கள். காலை பிரேயர் நேரத்திற்கு ஒரு சில நபர்கள் விழித்துக் கொண்டிருந்த போது திடீர் என்று எந்த விதமான அறிவிப்பும் இல்லாமல் போலீசார்கள், அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள் அந்த இடத்திற்கு வந்து எங்களிடம் இருந்த அந்த குரான் ஷரீஃபை கூட எடுக்க விடாமல், குழந்தைகள் கையில் இருக்கக்கூடிய அந்த புஸ்தகங்கள், அவர்களுடைய பொருட்களை கூட எடுக்க விடாமல் திடீர் என்று இந்த அத்தாரிட்டி புல்டோசரை வைத்து இந்த மசூதியை இடித்து தள்ளிவிட்டது. நான் அவர்களிடம் என் கையில் இருந்த அனைத்து டாக்குமெண்ட்ஸ்களுமே காட்டினேன். தஹசீல் ரெக்கார்ட்ஸ்கள் எடுத்து காட்டினேன். டெல்லி ஹைகோர்ட்டுடைய ஆர்டர் எடுத்து காட்டினேன். நாங்கள் கட்டி வரக்கூடிய அந்த எலக்ட்ரிசிட்டி பில்லை எடுத்து காட்டுகிறோம், வாட்டர் பில்லை எடுத்து காட்டுகிறோம், அரசாங்கம் கொடுத்த அனைத்து விஷயங்களையுமே நாங்கள் எடுத்து காட்டுகிறோம். ஆனால் வந்த அதிகாரிகள் எதையுமே செட்டைப்படுத்தவில்லை, எதையுமே கேட்கவில்லை. உடனடியாக டெமாலிஷனுடைய அந்த ஆர்டரை கொடுத்து விட்டார்கள். இமாம் ஜாகிர் ஹுசைன் ரிப்போர்ட்டர்களிடம் பேசிய போது பல்வேறு விஷயங்கள் எடுத்து வைக்கிறார். சில்ட்ரன் லாஸ் தேர் பிலாங்கிங்ஸ், ஏழை குழந்தைகள், பள்ளிக்கூடங்களுக்கு போக முடியாத குழந்தைகள், சின்ன சின்ன குழந்தைகள் தன்னுடைய சின்ன சின்ன பொருட்களை
சேகரித்து வைத்திருக்கிறார்கள். அதை கூட எடுக்க விடாமல் இந்த புல்டோசர் ஆக்ஷன் எடுக்கப்பட்டது. 10 போலீசார்கள் 10 புல்டோசர் வந்திருக்கிறது. டிடிஏ அத்தாரிட்டியுடைய 10 புல்டோசர் டெல்லியில் இருக்கக்கூடிய 700 வருடங்கள் பழமை வாய்ந்த இந்த மசூதியை எந்த அளவில் எடுத்திருக்கிறார்கள் நீங்கள் பார்த்தீர்கள்னா, இந்த ஒட்டுமொத்த மசூதிக்கான தஹசீல் ரெக்கார்ட்ஸை எடுத்து பாருங்கள். 7 பீகா அல்ல 13 பிஸ்வா லேண்ட், இது அங்கே ரெக்கார்டில் இருக்கிறது. இந்த படத்தை நீங்கள் பார்த்தீர்கள், உங்களுக்கு புரிய வரும் எந்த அளவில் அந்த சின்ன சின்ன குழந்தைகள் காலை 5:30 மணி அளவில் நடுரோட்டில் நிறுத்தப்பட்டு அந்த குழந்தைகள் தங்கியிருக்கக்கூடிய அந்த மசூதி, அந்த மதர்சாவை இடிச்சிருக்கிறது இந்த நாட்டு அரசாங்கம். ஹுசைன் மேவாத் ஹரியானாவை சார்ந்த நபர், இவரும் இந்த மசூதிக்கு அருகே இருக்கக்கூடிய ஒரு குடிசையில் இருந்திருக்கிறார். அவருடைய குடிசையும் குடும்பத்துடன் வெளியேற சொல்லி அங்கே இடிச்சிருக்கிறார்கள். இது போன்ற பல்வேறு விஷயங்கள் அங்கே நடந்திருக்கிறது. இமாம் அவர்கள் கூறும்போது மற்ற விஷயங்களும் எடுத்து வைக்கிறார். When I questioned the DD authorities and demanded a notice, they took my mobile phone and 10 to 12 policemen forcefully took me and some other people and led us almost 400 meters away from the barricades. நாங்கள் எப்படி இந்த வேலையை நீங்கள் பார்க்கிறீர்கள், எதற்காக எங்களை நீங்கள் இந்த மசூதி எடுக்கிறீர்கள் என்ற அந்த கேள்வியை கேட்டபோது, உங்களிடம் அத்தாரிட்டி இருக்கிறதா என்கிற அந்த காகிதத்தை கேட்டபோது உடனடியாக என்னுடைய மொபைல் ஃபோனை பறித்து கிட்டத்தட்ட ஒரு 10-12 போலீசார்கள் நான் என்னுடன் இருந்த மற்ற நபர்களை அகற்றிவிட்டு கிட்டத்தட்ட ஒரு 400 மீட்டர் பேரிகேட் போடப்பட்ட இடத்திலிருந்து 400 மீட்டர் தொலைவில் எங்களை தள்ளிவிட்டு விட்டார்கள். இந்த அளவில் எங்களிடம் அராஜகம் நடந்திருக்கிறது. முகமது சுஹேல் ஷேக் 29 வயது, இவர் அந்த இடத்தில் வந்திருக்கிறார் தன்னுடைய மகனை பார்ப்பதற்காக. சாதாரணமாக அங்கே மிடில் கிளாஸ் ஃபேமிலி, அந்த குழந்தைகளோடு படிக்க வரமாட்டார்கள். மிகவும் ஏழ்மையான குழந்தைகள் தான் அங்கே படிக்க வருவார்கள். குளிர்காலம், தன்னுடைய மகனுக்கு ஒரு சில ஆடைகளை கொடுத்து வந்து விடுகிறேன், குளிராக இருக்கிறது என்று. அங்கே வந்து பார்த்தால் அந்த மசூதியுடைய அடையாளமே கிடையாது. அந்த இடத்திற்கு கூட யாருமே போக அனுமதி கூட கொடுக்கவில்லை. குழந்தையை காணவில்லை, மசூதியை காணவில்லை. அந்த நபர் கதறி அழுகக்கூடிய அந்த காட்சியை பாருங்கள். தன்னுடைய குழந்தையை படிக்கக்கூட வைக்க முடியாமல் கதறி அழுகக்கூடிய இந்த தகப்பனாருடைய இந்த படம். இது மட்டுமல்ல, கிட்டத்தட்ட ஒரு 500 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட கிரேவ்யார்ட், மயானக்கரை, இந்த இடத்தை கூட அவர்கள் விட்டு வைக்கவில்லை. இன்னும் சொல்ல போனால் ஒரு நபருடைய தாயார், அவரும் அங்கே புதைக்கப்பட்டிருக்கிறார். 2020ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம். அருகே இருக்கக்கூடிய பல்வேறு நபர்கள் கூறும்போது, என்னுடைய தாயின் கஃனை கூட இவர்கள் விட்டு வைக்கவில்லை. அந்த புல்டோசர் நோண்டப்படும் போது எலும்புக்கூடுகள் வெளிவந்திருக்கிறது. சிந்தித்து பாருங்கள், 700 ஆண்டுகளுக்கான இதிகாசத்தை டிடிஏ, டெல்லி டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி, எந்த அளவில் சிதைத்திருக்கிறது என்று. அங்கே இருக்கக்கூடிய லோக்கலைட்ஸ் இந்த மயானக்கரையை நோக்கி போக முயற்சிக்கும் போது அவர்களை கூட அங்கே விட்டு வைக்கவில்லை. சாதாரணமாக டெல்லி ஹைகோர்ட் அசஸ் செய்த ஒரு காப்பியை காட்டி, இது நீங்கள் அத்துமீறி இந்த இடத்தை ஆக்கிரமித்து வைத்திருக்கிறீர்கள். எப்போ 700 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட ஒரு மசூதியை மக்கள் ஆக்கிரமித்து வைத்திருக்கிறார்களாம். ஆகையால் அதை இடித்தே தீர வேண்டும். எங்கள் கையில் இந்த கோர்ட் ஆர்டர் இருக்கிறது. அதாவது 2022ஆம் ஆண்டு டெல்லி ஹைகோர்ட் இந்த இடத்தை நீங்கள் இடிக்கக்கூடாது, எந்த விதமான டெவலப்மெண்ட்டுக்காக இந்த இடத்தை நீங்கள் கை கூட வைக்கக்கூடாது என்கிற ஒரு ஆர்டரை கொடுத்த பின் கூட இந்த அத்தாரிட்டி, டெல்லி டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி, இந்த மசூதியை இடித்திருக்கிறது. டெல்லி ஹைகோர்ட் டிடிஏ செய்த இந்த காரியத்திற்கு பதில் கேட்டிருக்கிறார்கள். விஜய் Shankar Patel, DDA PRO, said Sanjay 1 is a reserve forest spread over an area of 780 acres, which is a part of Southern Ridge. As per decision, the Ridge Management Board, Ridge area should be free from all type of illegal encroachment. Sanjay 1 என்கிற இடம் அங்கே இருக்கிறது, ஒரு காட்டு பகுதி. விஜய் சங்கர் பட்டேல் டிடிஏ உடைய PRO, அவர் எடுத்து வைத்த வாதம் என்னவென்றால், இது ஒரு ரிசர்வ் ஃபாரஸ்ட், கிட்டத்தட்ட ஒரு 780 ஏக்கர் பரப்பளவில் இருக்கக்கூடிய இந்த இடம், இதில் எந்த விதமான இல்லீகல் என்க்ரோச்மெண்ட்டும் இருக்கக்கூடாது. யாரோட இல்லீகல் என்க்ரோச்மெண்ட்? 700 ஆண்டுகளாக ஒரு மசூதி இருக்கிறது. 1947ஆம் ஆண்டு இந்தியா என்கிற இந்த அடையாளம் வெளிவருகிறது. யாரோட என்க்ரோச்மெண்ட் நீங்க பார்க்கிறீர்கள்? 700 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட ஒரு மசூதியை என்க்ரோச்மெண்ட் என்கிற பேரில் இடிச்ச இந்த அரசாங்கத்திற்கு என்ன பதிலை கொடுக்கலாம்? இந்த ஆக்ரோஷத்தை தான் மிகவும் தெளிவாக ஓவேசி அவர்கள் பார்லிமெண்ட்ல இருந்து பேசியிருக்கிறார். இன்னும் எத்தனை
மசூதிகளை நீங்க காவாக பார்க்கிறீர்கள். இன்னும் எத்தனை மசூதி உங்களுக்கு தேவை என்று. ரிமூவல் ஆஃப் இல்லீகல் ஸ்ட்ரக்சர் ரிலீஜியஸ் இன் நேச்சர் வாஸ் அப்ரூவ்ட் பை த ரிலீஜன் கமிட்டி, conveyed wide minutes meeting on dated 27 January 2024. இந்த இடத்திற்கான முடிவை நாங்கள் ஏற்கனவே எடுத்துவிட்டோம். ரிலிஜியஸ் கமிட்டியை வைத்து இந்த வேலையை நாங்கள் பார்த்திருக்கிறோம். ஆனால் இந்த புல்டோசர் ஆக்ஷனை ஒரு சில நிமிடங்களுக்கு முன்பு தான் நாங்கள் கொடுத்திருக்கிறோம் என்கிற அந்த ஆர்டரை காட்டியிருக்கிறார்கள். இந்த மாதிரி நீங்கள் இந்த இடத்தை காலி செய்து வருங்கள் என்று. இப்போ சிந்தித்து பாருங்கள், எந்த விதமான நாட்டில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? இந்த நாடு உண்மையாகவே செக்யூலர் நாடாக இருக்கிறதா? இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் இந்த நாடு சொந்தமாக இருக்கிறதா? அல்ல இந்த நாட்டில் ஹிந்து ராஷ்டிராவை எப்படியாவது திணிக்கப் போகிறோம் என்கிற வேலையை தான் இந்த நாட்டு அரசாங்கம் பார்த்து வருகிறதா? பாபரி மஸ்ஜித் இடிக்கப்பட்டதற்கு பின் வேற எந்த மசூதியுமே இடிக்கப்படக்கூடாது, ராமர் கோவிலுக்கு பின் இந்த நாட்டில் எந்த விதமான விவாதமும் வரக்கூடாது என்று எந்த நம்பிக்கையுடன் நாம் இருந்தோமோ, ராமர் கோவில் திறப்பு விழா 2 வாரங்கள் தான் முடிந்திருக்கிறது. ஆனால் இந்த 2 வாரங்களுக்குள் இன்னொரு மசூதியை இடித்து விட்டார்கள். இன்னொரு மசூதிக்குள் போய் நீங்க கோவில், நீங்க பூஜை அர்ச்சனையை செய்யலாம் என்கிற அந்த முடிவையும் ஒரு ரிட்டையர்டு நீதிபதி கடைசி நாள், தன்னுடைய ரிட்டையர்மெண்ட்டின் கடைசி நாளில் கொடுத்து விட்டார். அங்க பூஜை அர்ச்சனை துவக்கப்பட்டிருக்கிறது. சிந்தித்து பாருங்கள். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.